மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பேராசிரியை மஞ்சுளா இணைந்திருக்காங்க. பேசலாம். இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும், சர்க்கரையினால ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். டயா பூஸ்டர் சரியே. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு மகிழ்ச்சி மேம். முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சு மறுநாள் அதிமுகவினர் அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. இந்த காலதாமதமான அதிருப்தி ஏற்றுக்கத்தக்கதா பார்க்குறீங்களா? அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அங்கே போடப்பட்ட வீடியோ அந்த மாதிரி அண்ணாவையும் பெரியாரையும் சித்தரித்து போட்டிருந்தாங்க. அந்த மேடையில் மௌனமாக உட்காந்துருந்தாங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள். முடிஞ்சு வெளியில் எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு மறுநாள் ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இயங்குது அப்படின்றதுக்கு தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. யாருமே இல்லையா, முதுகெலும்பு இருக்கிற யாருமே இல்லையான்னு கேட்குறத விட முதுகெலும்பு இருக்கிற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது தான் சரியாக இருக்கும். உங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவரை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் அவதூறு, அவர் மேலே ஏதோ ஒரு விமர்சனம் இருக்குன்னா அதை வச்சிருக்கலாம். அவர் அவதூறாக சித்தரிக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு பின்னாடி அது போட்டிருந்தாங்க, இல்லை நாங்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, நம்ம வேகமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு விபத்து நடக்குது. விபத்து நடந்த உடனே நம்ம பதறி போய் அங்கே பக்கத்தில் நின்று பார்க்குறோம். பக்கத்தில் நின்று பார்த்தா ஐயோ பாவம், ஐயோ இவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்குதே, அவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? ஆம்புலன்ஸ்க்கு உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்புறது சரியாக இருக்குமா? இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க, என்ன நடக்குது, எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, இந்த அதிமுகவை பற்றி மக்கள் மத்தியில் என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லா இடத்துல இருந்தும் எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாயை மூடிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னால போகிற போக்கில் நாங்களும் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டோங்க அப்படின்னு பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? ஒருத்தன் விபத்தில் இருக்கிறான்னா அவனை பார்த்து பரிதாபப்படுவதை விட அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது தான் சரியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க எதிர்வினை ஆற்றினீங்களா? என்னமோ அந்த எதிர்வினை ஆற்றினீங்களான்னு அதிமுகவை பார்த்து கேட்குறீங்களா? இல்லை அட்மிட் ஆக போறதே அதிமுக தான், அட்மிட் ஆகி தான் கிடக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் அந்த இடத்துக்கு தான் கடைசியில போகுது. அதாவது திமுகவில் ஏதோ ஒரு கருத்து முரண் காரணமாக தனியாக ஒரு கட்சியை தொடங்குறார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கும் போதே திமுகவினுடைய எதிர்ப்பு கட்சி அப்படின்ற மாதிரி தான் தொடங்குறார். சரி, அதையாவது நீங்க உருப்படியா செஞ்சீங்களா? அந்த வழியில வரக்கூடிய நீங்க கொள்கையில எந்த எதிர்ப்பும் கிடையாது. திமுக தலைமையில அவருக்கு ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால வெளியில வராரு. ஆனா திமுகவினுடைய கொள்கைகள் தான் அதிமுகவினுடைய கொள்கைகளும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்காங்க. அண்ணார் பெரியார் வழியில் அந்த கொள்கைகள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி தான். அங்க அண்ணா பெரியார தவறாக சித்தரித்து கிழித்து வீடியோ போடுறாங்க. திராவிடத்தை ஒழிப்போம் அப்படிங்கறதுல லாஸ்டா முடிக்கிறாங்க. அங்க மௌனம் காக்குறது அதிமுக. இது எதை நோக்கி போகிறது அதிமுக? இது நிச்சயமாக அவங்கவுங்களுடைய குடும்பம் சார்ந்து, அவங்கவுங்களுடைய பணத்தை சார்ந்து இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக. சரி, தமிழ்நாட்டு மக்களை கூட விடுங்க, அந்த கட்சிக்காகவது நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இதுதான் நம்முடைய ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கட்சி இன்னைக்கு நேத்து வந்ததில்லை, இப்பதான் ஒரு 2 வருஷத்துல தொடங்கி நான் முதல்வராக போறேன் பாத்தியா, அப்படியெல்லாம் இல்லை. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை சொல்லும்போது ஒரு நடிகரா இருந்து அவர் முதலமைச்சரா வர்றது இல்லையா? அப்போ நாங்க ஒரு நடிகரா இருந்து முதலமைச்சரா வரமாட்டோமா அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஆனால் அவர் நடிகராக இருந்து உடனடியாக முதல்வராக பரிணாமம் எடுத்தாரான்னு கேட்டா இல்ல. அதுக்கு முன்னாடி திமுகவுல இருந்து அவர் பயணிச்சிருக்காரு. களப்பணி பார்த்திருக்காரு, தொண்டருக்கான பணியை பார்த்திருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் வழியாக எந்த அளவுக்கு திராவிட கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவருடைய ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கும். அப்படி அவர் பார்த்து பார்த்து செய்த அவர் எங்க, அவருடைய ஒரு படத்திலேயாவது அவர் தவறான பழக்கங்களை மேற்கொண்டவர் அப்படின்றத பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற ஒருத்தரை நீங்க ஒப்பீடு செய்யறது அப்படின்றதே ரொம்ப தப்பு. அப்படி வளர்ந்த ஒரு கட்சி, அதுக்கப்புறமா தலைமை இல்லை. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா நிரந்தர முதல்வர், நிரந்தர பிரதமர். ஆனா உண்மையிலேயே நிரந்தர முதல்வராக இருந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறமா
இறக்கும் வரை அவர்தான் முதல்வர். அதுக்கப்புறமா தான் அரசியல் மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படியாக வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி அடுத்ததாக யார்கிட்ட வருது? ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து நிற்குது. ஜெயலலிதா அம்மையார் கூட ஆரம்பத்தில் வேற வேற மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அதாவது இந்த மத மாற்ற தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க. கரசேவர்களுக்கு நாங்கள் ஆள் அனுப்புவோம்லாம் சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஒரு மதம் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா அவங்க எந்த இடத்துக்கு வந்து நின்னாங்க? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு மாத்திக்கிட்டாங்க. சில விஷயம் புரிஞ்சு மாத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு பட்டத்தையும் திராவிடர் கழகமே கொடுத்துருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்படிதான் அது வந்து வளர்ந்துருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அதிமுகன்னு சொன்ன உடனே மக்களினுடைய மனங்கள்ல தோன்றக்கூடிய காட்சி என்னன்னா ரெட்டை இலை. அந்த ரெட்டை இலை தான். நீங்க யார் வேணாலும் நில்லுங்க, யாரை வேணாலும் நிக்க வச்சுட்டு போங்க, ஆனா ரெட்டை இலை இருக்கா உடனே ரெட்டை இலையில போய் குத்திட்டு வருவாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய நடைமுறை. அப்படி வந்து வளர்ந்த ஒரு கட்சியை, அதுலயும் திராவிடம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இன்னைக்கு அம்மா உணவகம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வரைக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா கொரோனா காலங்கள்ல எல்லா இடத்தையும் மூடிட்டாங்க. ஒரு சாப்பிட்றதுக்கு கூட உணவகம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த சூழல்ல கூட சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுத்த ஒரு முக்கியமான இடம் வந்து அம்மா உணவகம். அப்போ இப்படி வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இன்னைக்கு நான் வந்து சுவடே இல்லாம அழிச்சிடுவேன் அப்படின்னு இருக்கிறது எந்த வகையிலங்க நியாயம்? அதனால நீங்க சொன்னது போல மருத்துவமனையில சேர்க்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல, எப்படியோ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில் காரணமாக காப்பாத்திடலாம். அதுக்கும் இல்லாம இருக்கே. கடைசியா சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா, சொல்றவங்களுக்கெல்லாம் சொல்லிடுறீங்களா, யாராவது வெளிநாட்டிலேருந்து வரணும்னா இப்பவே தகவல் கொடுத்துடுறீங்களான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களே அப்படின்றதான் நம்முடைய மிகப்பெரிய ஆதங்கம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தாங்க. திராவிடம் என்பது என்ன? எனக்கு மேல ஒருத்தன் கிடையாது, அதே மாதிரி எனக்கு கீழேயும் ஒருத்தன் கிடையாது, எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் பாசிசம் அல்லது மதவெறியை தூண்டக்கூடிய கட்சிகளால முன்னுக்கு வர முடியுதா? இல்ல. இப்படியான ஒரு சூழல்ல நீங்க இந்த கட்சியை எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க? இப்போ திமுக ஆட்சியில இருக்கு. அப்போ அதற்கு எதிர்கட்சியாக வரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? திராவிடம் சார்ந்த உங்களுக்கு தானே இருக்கு. அப்போ நீங்க கொள்கையும் இல்ல, கட்சியும் காணாம போயிடுச்சுன்னா அப்போ கடைசியா என்ன இருக்க போகுது? வெறும்னே அந்த எழுத்துக்கள் மட்டும் இருக்க போதா? வெறும்னே பேர் மட்டும் இருக்க போதா? எனக்கு தெரியல. அதனால்தான் இன்னைக்கு நம்ம வேறு கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியினராக இருந்தாலும் அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எவனோ எப்படியோ போனாங்க, எனக்கு என்னங்க அப்படின்னு இல்லாம அதிமுகவுக்கு இப்படியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டுடுச்சே, அதிமுக இந்த அளவுக்கு அசிங்கப்படுதே அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அதிமுகல கொஞ்சம் நஞ்சம் திராவிடம் அப்படின்றது ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, திராவிடம் சார்ந்து அவங்க செயல்படுறாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம இத்தனை நாள் வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால அதையும் கொண்டு போய் இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம். இல்ல, ஆர்பி உதயகுமார் வந்து கோவப்பட்டு பேசியிருக்காரு. நாங்க வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி அண்ணா பெரியார் அது மாதிரியான வீடியோக்களை வந்து சித்தரிச்சு வெளியிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்க வந்து எதிர்பார்க்கல, இந்த மாதிரி கருத்தை பேசுவாங்கன்னு நாங்க வந்து எதிர்பார்க்கல. எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா பத்தி தவறா பேசினதுக்காக கூட்டணி விட்டு வெளியில வந்தவர், அதை வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து இப்ப வந்து அண்ணா அவர்களையே தவறா பேசியிருக்காங்க அப்படிங்கும் போது கூட்டணி விட்டு அதிமுக வெளியில வந்துருன்னு சிலர் பேசுறாங்க. எல்லாம் பேச்சுல தான் இருக்கு, எதுவுமே வந்து செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்னு. இந்த கூட்டணி நீடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீடிக்க வேணாம் அப்படின்னு தான் நம்மளும் சொல்றோம், நீடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல. ஏன்னா ஒரு பாசிசத்துக்கு வந்து எப்படியாவது கொல்லைப்புற வாசல் வழியாக இவங்க கதவு திறந்து விடணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதைத்தான் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக எதிர்க்கிறோம். இப்போ அங்க வந்து என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க பச்சை பிள்ளைங்க, எங்களுக்கு வாயில விரலை வெடிச்சா கூட கடிக்க தெரியாது அப்படின்னு பேசுவது எப்படி ஒரு அரசியலுக்கு அழகாகும்? நான் என்ன கேட்கிறேன், சரி அதெல்லாம் தெரியாம கூட போகட்டும். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மண்டை காட்டுல ஒரு கலவரம் நடக்குது. என்னன்னா அதுவும் இந்த மாதிரி பத்தி எரியிற மாதிரி இந்துக்களுக்கும் அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கும் இப்படியான ஒரு கலவரத்தை அங்க நடந்தது.
அது நடக்கக்கூடிய அந்த நேரத்துல முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, இந்த இந்து முன்னணி சாதித்தது என்ன, இது இந்த மாதிரி பேரணி நடத்தியதால இதனால நாட்டுக்கு என்ன நன்மை, அதனால இது எதுக்கு தான் இருக்கோ அப்படின்னு அந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டு அதை எதிர்த்தவர் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அந்த கட்சியில தானே நீங்க இருக்கிறீங்க, அவர் வளர்த்து விட்ட கட்சி தானே, அவர் தொடங்கிய கட்சி தானே, அவருக்கே நிறுவனருக்கே இந்து முன்னணியின் மீது அதிருப்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம இந்து முன்னணியை மட்டும் பேசுறீங்க, ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் RSS நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்துல SP வேலுமணி கலந்துகிட்டாரு. அந்த பக்கம் இந்த நிகழ்ச்சி ஒரே நாள்ல 2 நிகழ்ச்சி நடைபெறுது. 2லயும் அதிமுகவினர் மேடையில கலந்துக்கிறாங்க, மேடையில உட்கார்ந்துருக்காங்க. SP வேலுமணி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். என்னன்னா, நான் RSS நூற்றாண்டு விழாவுக்காக போகல. எதுக்குங்க போனீங்க? அங்க ஆதீனம் அடிகளார் இருக்காரு இல்லையா, அவருடைய நூற்றாண்டு விழாவுக்காகத்தான் போனேன். அதுலயும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம அந்த நம்பிக்கையை தப்பா சொல்லல. அந்த அடிகளாரை அவருடைய ஜீவ சமாதியை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாழ்த்து பெறுவது என்பது அவருடைய நடைமுறை, நான் அதுக்காகத்தான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, இந்த சின்ன தம்பி படத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கல்யாணம்னா தாலி கட்டுறதுன்னு. ஆனா சின்ன தம்பிக்கு மட்டும் அந்த தாலி கட்டாதான் கல்யாணம்னு தெரியாது பாருங்க. சாப்பாடு போடுவாங்களாம், அலங்காரம் பண்ணிப்பாங்களாம், எல்லாமே நடக்குமா, இது கொட்டு மேளம் கொட்டுவாங்களாம், ஆனா தாலி கட்டினாதான் கல்யாணம்னு தெரியாதான். அந்த மாதிரி ஊருக்கே தெரிஞ்சிருக்கு இது RSS நூற்றாண்டு விழா, அடுத்தது அந்த அடிகளினுடைய நூற்றாண்டு விழான்னு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் போனது மாப்பிள்ளை இவர் தாங்க, ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் RSS இதுக்கு போகலைங்க, நான் போனது அடிகளார் விழாவுக்கு தான் அப்படின்னு சொல்றது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க முட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்போ உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு நீங்க நெருக்கடியை கொடுக்குறீங்கன்னா, அப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பீங்க? கொள்கை ரீதியாக ஒரு நாகரிகம் இருக்கா? இப்போ அதிமுகவினுடைய ஆட்சி முடிஞ்சு திமுகவினுடைய ஆட்சி வந்தது. பிள்ளைகளினுடைய பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளுடைய பைகள்ல, அரசு கொடுக்கக்கூடிய அந்த புத்தக பைகள்ல முன்னாள் முதல்வர்களுடைய படங்கள் இருந்தன. அப்ப என்ன கேக்குறாங்க, ஆட்சி மாறிடுச்சு, முதல்வர் வேற, இந்த பழைய முதல்வருடைய படங்களே பைகள்ல இருக்கே, அதை மாத்திருவோமா? உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போ அதற்கான செலவு என்ன அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பல கோடிகள் அப்படின்னு சொல்லி செலவு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே, ஏன் அப்படி நம்ம மக்களுக்காக செலவிட வேண்டிய ஒரு பணத்தை ஏன் இது தேவையில்லாம ஒரு ஸ்டிக்கரை மாத்துறதுக்கு, என்னுடைய படம் வரணும் அப்படின்றதுக்காக இதை மாத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நாகரீகமாக அரசியல் செய்யக்கூடிய தமிழ்நாடு எங்க? இந்த நாகரீக அரசியல் செய்யக்கூடிய திமுக தான் அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க, அம்மா உணவகம் செயல்படுறது இல்ல, பல இடங்கள்ல மூடிட்டாங்க, 1-2 இடங்கள்ல தான் செயல்படுது, அதுவும் முறையா செயல்படுறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுகவினர் முன் வச்சிருக்காங்க. சரி, நமக்கு இந்த கருப்பு கண்ணாடின்னு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அந்த கருப்பு கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கருப்பா தானே தெரியும். அந்த மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்க போங்க, நம்ம GHக்கு போய் பாருங்க, அதான் ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு வச்சிருக்காங்களே, அங்க போய் பாருங்க, இன்னும் பல்வேறு இடங்கள்ல போய் பாருங்க, அம்மா உணவகம் இருக்கா இல்லையா? அதுவும் இரவு நேரங்கள்ல சப்பாத்தி கொடுப்பாங்க பாருங்க, நானே சாப்பிட்டுருக்கேன். அந்த சப்பாத்திக்கு தால் கொடுப்பாங்க, பருப்பு. அதுவும் எந்த அளவுக்கு குறைவான ஒரு கட்டணத்துல கொடுக்குறாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். அதாவது வாய் புளிச்சுது, மாங்காய் புளிச்சுது அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல மூடப்பட்டிருக்கலாம். என்னன்னா மக்களுடைய வருகை குறைந்திருக்கின்ற காரணத்தால அதை மூடப்பட்டிருக்கலாம். ஆனா மற்ற எல்லா இடங்கள்லயும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அதை எப்படி சரி பண்றது? அதுல நம்ம இந்த பொருட்கள் பயன்படுத்துறோம் இல்லையா, சாமான், அந்த தட்டு முட்டு சாமான், அதெல்லாம் உடைஞ்சதெல்லாம் மறுபடியும் சீரமைக்கப்பட்டிருக்கு. இத பத்தி எல்லாம் கவலையே படாம இந்த காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி பழைய ரிப்போர்ட்ஸை வச்சு இதுவரைக்கும் திமுகவின் மீது ஒரு அவதூறுகளை, ஒரு அதிருப்தியை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அரசின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மாதிரி பொய்யான ஒரு இதை உருவாக்குறாங்களே தவிர அம்மா உணவகம் அந்த அளவுக்கு மூடப்படவில்லை அப்படின்றதுதான் உண்மை.
சரி, அதிமுகனுடைய எதிர்காலம் இனி என்ன ஆகும் அப்படிங்கறதா மிக பெரும் கேள்வி. ஏற்கனவே வந்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து நன்கு உணர்ந்திருக்காரு. பாஜக கூட்டணி அதிமுக, அதாவது ஓட்டு போடுற வாக்காளர்களுக்கு இந்த கூட்டணி பாஜகவோடு நம்ம கூட்டணி அமைச்சது பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி அதிமுகனுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கே பிடிக்கல அப்படிங்கும்போது நம்ம இந்த கூட்டணியில நீடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து அவர் இருக்காரு. இந்த கூட்டணி நீடிக்குமான்றது டவுட்டு தான் அப்படிங்கிறதான் அவங்களுடைய விமர்சனமாகவும் இருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்கள் உதவி செய்யறாரா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி மேடையிலே பேசி திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசி இந்த கூட்டணி உடைவதற்கு, அதே மாதிரி 2026 பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. இந்த கூட்டணி உடைவதற்கான அச்சாணியை அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? இன்னும் ஒரு ரகசிய தகவல் ஒன்றும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, அண்ணாமலை அவர்களே ஒரு புதிய கட்சி தொடங்க போறாராம். யாருக்காவது பதவிகளும் பொறுப்புகளும் வேணும்னா கேட்டுக்கலாம் அப்படின்னும் சில தகவல்கள் வந்து வெளியில வருது. அதனால நம்ம தான் ஒரு கட்சியை தொடங்க போறோமே, இருக்கிற கட்சியெல்லாம் ஊத்தி மூட வச்சிட்டோம்னா நம்ம ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவருடைய தொடர்ச்சியான இந்த அரசியல் பயணம் என்பது எப்படியா இருக்கு. அவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இந்த அரசியல் பக்கமே வேணாம் அப்படின்னு நினைச்சுதான் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, நீங்க போய் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வாங்க, இங்க படிச்சு. அவர் ஏற்கனவே 20,000 புத்தகங்களை படிச்சுட்டாருங்க. 20,000 புத்தகம் படிச்சதுக்கு அப்புறமாவும் நீங்க போய் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அப்பா அப்படின்னு அவர் போய் படிச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே தேடல, யாருமே ஒரு வார்த்தை கூட ஒன்றும் கேட்கல. அதனால என்ன பண்ணாரு, திடீர்னு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு பாருங்க. எதுக்குங்க அடிச்சுக்கிட்டீங்க சாட்டையில? அந்த சாட்டையாவது உண்மையான சாட்டையா இருந்ததா நம்ம கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்திருப்போம். அடுத்தது ஒரு சபதம் எடுத்தாரு. என்னன்னா, நான் என் காலில் செருப்பு போட மாட்டேன். அந்த மானஸ்தன் இன்னைக்கு ஷூ போட்டுட்டு அலையிறாரு. செருப்பு தானே போட மாட்டேன். அதான் மானஸ்தான் பாருங்க. இப்படி வந்து இவர் என்னன்னா, தன்னை சுற்றி தன்னை நோக்கித்தான் ஒட்டுமொத்த ஊடகமும் இருக்கணும். அரசியல்னா தன்னை சுற்றித்தான் இயங்க வேண்டும். நம்ம இதுல ஒரு படத்துல, ரஜினி படத்துல நெப்போலியன் வந்து நடிச்சிருப்பாரு. அதுல வந்து சொல்லுவாரு, எதுவா இருந்தாலும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு நெப்போலியன் வந்து சொல்லுவாரு. அதனால கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளை, இலவு வீடா இருந்தா நான் தான் பொணம், அப்பதான் மாலையும் மரியாதையும் எனக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அந்த வகையில தான் இவர் வந்து இயங்கிட்டு இருக்கார். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியில இந்த அளவுக்கு நீங்க வந்து தொகுதிகள் கேட்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதினார் இல்லையா? அந்த கடிதம் எழுதினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இவங்க பாதியிலே பிச்சிக்கணும், பாதியிலேயே புட்டுக்கிட்டு போயிடணும். ஏன்னா இந்த தொகுதி பேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதுதான் வந்து அவங்களுடைய அந்த வலிமையை காட்டக்கூடிய ஒரு இடம். நீங்க எந்த அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இல்ல எந்த அளவுக்கு அங்க ஆதரவு இருக்கோ அதை வச்சு வந்து தொகுதிகளை நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். அப்போ எனக்கு இந்த அளவுக்கு தொகுதி வேணும் அப்படின்னு நிர்பந்திக்கும் பொழுது, அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் சொல்லும் பொழுது, அப்போ என்ன ஆகும், அங்க இழுபறி ஏற்பட்டு ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடும். இது யாருக்கு உண்டு? ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்படக்கூடிய கட்சிகளுக்கு உண்டு. ஆனால் கொள்கை ரீதியாக இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி கிடையாது. இதுவும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சூழல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜகவுக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை, அதிமுகவுக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை. இப்போ 2 பேரும் தொகுதி பங்கீட்டில் வந்து ஒரு பெரிய குடிமி புடி சண்டையை போட்டுக்கணும், அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடணும், நம்ம தொடங்குற கட்சி ஓஹோன்னு இருக்கணும்னு அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதைத்தான் அவர் மறுபடியும் செய்தார். நான் என்ன கேட்குறேன், இவர் வந்து மாநில தலைவராக இருந்த பொழுது அந்த கட்சிக்குள்ள எத்தனை பெரிய பெரிய அனுபவம் மிக்க தலைவர்கள் இருந்தார்கள். அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? நீங்க திமுகவுக்கு ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அனுப்புறீங்க, சரி, அது வாஸ்தவம், ஏன்னா அது எதிர்கட்சி. ஆனா சொந்த கட்சிக்குள்ளேயே உங்களை பத்தி என்கிட்ட இது சிடி இருக்கு தெரியுமா, உங்களை பத்திய வீடியோ என்கிட்ட இருக்கு தெரியுமா. அதை விட மோசமான சம்பவம், தமிழிசை அவர்களினுடைய தலைமையில ஜூம் மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த ஜூம் மீட்டிங்குள்ள ஒரு ஆபாச வீடியோ வெளியில விட்டது யார்? இது யார் அந்த சார்னு கேட்குறாங்க. அந்த இது ஆபாச வீடியோவை வெளியிட்ட அந்த சார் யாரு? பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை இருந்தாரு. அப்போ அரசியல் ரீதியா அவர் வந்து பாஜகவை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது. வார் ரூம்னு ஒன்று தொடங்கி அதில் பல விஷயங்கள் பண்ணாலும் கட்சி வேலைகளையும் பண்ணாங்க. இப்பயும் மாநில தலைவராக இப்போ வந்து அவர் மாற்றப்பட்டிருக்கிறார்.
அவர் வந்து பொறுப்பு தற்போதைக்கு எந்த பொறுப்பும் இல்ல. பொதுக்குழு உறுப்பினர்கள்ல கிட்ட 100கணக்கான உறுப்பினர்கள்ல அவரும் ஒருவரா இருக்காரு. அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது ஸ்டில் அந்த வார் ரூம் வந்து ஆக்டிவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப யாருக்காக செயல்படுது? யாருக்கு எதிரா செயல்படுது அந்த வார் ரூம் அப்படிங்கிறது இருக்குல்ல? இப்போ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே. எதுக்காக அந்த வார் ரூம் இன்னும் கலைக்காம அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவர் புதுசா கட்சி தொடங்குறார். இல்லன்னா இருக்கிறவங்கள போட்டு தள்ள போறார். அத போட்டு தள்ளுறது அப்படின்னா வேற மொழியில சோசியல் சொல்லல. மீடியால போட்டு தள்ளுறது. ஆமா. எந்த அளவுக்கு அவங்களுடைய பேரை வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையைத்தான் அவர் வந்து செய்ய போறார். அதுக்கான ஒரு பணிகளை தான் வந்து அவர் கையில எடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த அளவுக்கு வந்து பேசுறாரு இல்லையா? இப்போ நாங்க வந்து இந்துக்களை காப்பாத்துறோம், அவங்கள காப்பாத்துறோம், இவங்கள காப்பாத்துறோம், எல்லாரையும் காப்பாத்துறது இருக்கட்டும். முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்களுடைய தொண்டர்களை காப்பாத்துறீங்களா? அவங்களையாவது உங்களால சரியா வந்து வச்சுக்க முடியுதா? கூட்டணியில இருக்கக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு அதிருப்தியோட இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இவர் பேசுறத பாத்தீங்கன்னா, நாங்க இது மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், அப்படியே வானம் வந்து கீழே வந்துடும், பூமி வந்து மேலுக்கு போயிடும். இந்த மாதிரி எக்கச்சக்கமா பேசுவது என்பது இவருடைய இயல்பாகவே இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இயல்புக்கு மீறி அதீத மீமைகளை பேசுவது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு நடைமுறையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இவர் மட்டும் தனக்கு வந்து அவர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாரு, நீங்க வந்து வெறும் உறுப்பினராங்க, இல்ல உங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒண்ணு பதவி அப்படின்னு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, என்ன ஏன் கூண்டு கிளி ஆக்குறீங்க? இதே வாய் தானே இருக்கேன், இந்த வாய் தானே கேட்டுச்சு. அப்போ கூண்டு கிளியாக மாற வேண்டாம் அப்படின்னு நினைச்ச நீங்க வார் ரூமை கலைச்சிட்டு போக வேண்டியதானே? இல்ல வார் ரூம் யாருக்கு தேவைப்படுதோ, ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இது வரைக்கும் இல்ல இல்லையா, அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்காவது கொடுத்துட்டு நீங்க போக வேண்டியதானே? போகாம என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கூண்டு கிளியா இருக்க விரும்பல, நான் ரொம்ப அமைதியாக விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க தன்னை வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்றனால அவரே வந்து ஒரு ஆடு மாடுகளை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் அந்த அரசியல்ல வந்து அவரு பேசக்கூடிய ஒரு உச்சமான வார்த்தை. அப்போ இவருக்கு இன்னும் ஒருவேளை மத்தியில நமக்கு பொறுப்பு கிடைச்சா, பதவி கிடைச்சா என்ன செய்யறது, இல்ல நம்ம புதுசாக கட்சி தொடங்கினா என்ன செய்யறது, இல்ல இப்போ இங்க இருக்கிறவங்களை எல்லாம் மட்டம் தட்டிட்டு நம்ம வர்றதுக்கு என்ன செய்யறது, இந்த வேலைகளை அவர் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பதனால்தான் இன்னும் அந்த வார் ரூம் லைவோட இருக்கு. அது இன்னும் சாகாம அப்படியே வந்து இயங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஜனநாயகன் படத்துல தாவேகா தலைவர் நடிகருமான விஜய் அவர்களுடன் ஜனநாயகன் படத்துல ஒரு முக்கிய ரோல்ல நடிச்ச நடிகையான மமிதா பைஜு சொன்ன ஒரு கருத்தால இப்போ விஜய் அவர்கள் வந்து வசமா சிக்கிட்டாருன்னு சொல்லவா, இல்ல சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லவா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஊடகங்கள் முழுக்க அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெண் வந்து ஒரு பப்ளிக்கா நடந்த ஒரு ஈவெண்ட்லயே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்படுது. நீங்க வந்து விஜய் சாரோட கேரளால விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் அதிகம் இல்லையா? இப்போ அவங்க தரப்புல இருந்து கேள்விகள் வைக்கப்படுது. என்னன்னா, நீங்க அவரோட நடிச்சீங்களே, சார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி பேசினார் அப்படின்னு கேட்கும்போது, நான் சார்ட்ட கேட்டேன், எல்லாரும் இதான் கடைசி படம்னு சொல்றாங்களே, அப்படியா சார், உண்மையா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா சார் சொன்னாரு, இல்ல 2026 தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து தான் வந்து முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பாவம் அப்படி சொல்லிட்டாங்க உண்மையை. இப்போ அதனால விஜய் அவர்களுடைய அந்த உள்மனசுல என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறது வெளிப்பட்டுருச்சு. நிறைய பேர் அரசு விமர்சகர்கள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொன்னா கூட விஜய் அவர்கள் இன்னும் வந்து முழு மனதோட இறங்கல அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ உறுதிப்பட்டிருக்கு. நம்ம கூட அதே தான் சொல்லிட்டு இருந்தோம். நடிகர் விஜய் அவர்களை இந்த அரசியல்ல அவரா வரல, யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. அந்த யாரு அப்படின்றவங்க அமலாக்கத்துறையை அனுப்பியவர்கள். அவர் ஒரு ஷூட்டிங்ல இருந்தப்போ திடீர்னு அமலாக்கத்துறை ரெய்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கட்சியை தொடங்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தன்னுடைய மகனை வந்து பெரிய ஆளாக்கணும், ஒரு முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சதையெல்லாம் பழைய காலத்துல நம்ம அந்த ரைடு நடந்து பல வருடங்கள் ஆகுது. அவரு இப்போ கடந்த வருடம் தானே கட்சி தொடங்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு பிரச்சாரமாகட்டும், திமுகவினுடைய திட்டப்பணிகள் ஆகட்டும், அது வந்து நல்ல பல்கி பெருகி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு இடம் கூட வரல அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் பாஜக வந்து முழிச்சுக்கிச்சு. அதனால்தான் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரையா வந்து இறக்கி பார்க்குது. இதுக்கு முன்னாடியே
நம்ம தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை இறக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமா திட்டம் போட்டு கடைசியில ஒன்றும் முடியாம போயிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நடிகர் விஜய் அவர்கள். அப்போ இவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இவருடைய அந்த செலவினங்கள், வரவு செலவு, அது இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வச்சாண்டா அப்படின்ற மாதிரி அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு அடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வரைக்கும் இதையத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்னன்னா அவரை பாவம் என்ன யாரடா பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை அரசியலுக்கு இழுக்கப்பட்டிருக்கிறார். இல்லாட்டி அவருக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஒரு அறிக்கையாவது தன்னுடைய மூளையிலிருந்து உதிச்சு அவரால் கொடுக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே யாரோ எழுதி கொடுத்துருக்குறாங்க. நல்ல வசனம். நம்ம முருகன் மாநாட்டில் கூட ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் வந்தார் இல்லையா, பவன் கல்யாண் அவர்கள். எவ்வளோ அழகா பேசுறாரு, புல் அரிக்குது அவர் பேசும்போது. அப்பா எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? முருகனை நம்ம காப்பாற்ற வேணாமா? முருகனை நம்ம காப்பாற்ற வேண்டியதில்லை, ஆனா நமக்கு நன்றி உணர்ச்சி வேண்டாமா? ஆமா ஆமா தம்பி, யாருப்பா உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க? எப்படிப்பா நீ இதெல்லாம் படிச்ச? அதுலயும் வேற தமிழ்லயே பேசுறாருன்னு சொல்லி ஒரு கிரேஸ் அப்படியெல்லாம் உருவாக்கி வச்சாங்க. அவர் பேசல, அவர் படிச்சாரு. அதனால எழுதி கொடுத்ததைத்தான் இவங்களால சொல்ல முடியுது. ஏன்னா இவங்க ஆற்றல் மிக்க நடிகர்கள். எத்தனை பக்கம் வசனமா இருந்தாலும் ஒரே டேக்ல எடுத்து முடிக்கிறோம் பாரு அப்படின்னு பயிற்சி பெற்றவர்கள். நல்லா அந்த ஞாபக சக்தியை வளர்த்துருக்காங்க. அதனால பவன் கல்யாணம் அவராகட்டும் அல்லது விஜய் ஆகட்டும், அவங்க ரெண்டு பேருமே என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதைத்தான் படிக்கக்கூடியவர்கள். இல்ல, பவன் கல்யாண் அவர்களை ஒரு ரோல் மாடலா விஜய் எடுத்திருக்காரோ? துணை முதலமைச்சர் பதவி வேணும், இல்ல நான் 2 வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறலாம் தாவைக்கா தரப்புல இருந்து கோரிக்கை வச்ச மாதிரியும், அதனாலதான் கூட்டணி அமையாத இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரியும் தகவல்கள் வருது இல்ல நமக்கு. ஒருவேளை அவரை ரோல் மாடலா எடுத்திருக்காரோ? இல்ல, அந்த அளவுக்கெல்லாம் யோசிப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அரசியலை பத்தி அவருடைய பார்வை என்ன, அரசியல்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. படத்துல நடிக்கிறாங்க, படத்துல சர்க்கார்னு நடிப்பேன், அப்புறம் இவங்களை இப்படி மாற்றணுன்னுவேன், அவங்கள அப்படி மாற்றணுன்னுவேன், அது எல்லாமே பண்ணுவேன். ஆனால் தன்னுடைய படம் வெளியில் வர்றதுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நேராக அப்போ முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரை போய் அப்பாவும் பையனும் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்றது தான் வரலாறு. பார்க்க முடியலங்கிறது வரலாறு. அதான் பார்க்கறதுக்காக போனாங்க அப்படின்றது தான் வரலாறு. அப்போ இந்த சூழல்ல இவருக்கு என்ன அரசியல் தெரியும்? அப்போ அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு அறிவு அங்கேயாவது ஒரு சின்னது துளிர் விட்டுருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. அதனால இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல எப்படி ராதிகா சரத்குமார் அவர்கள் இறக்கி விட்டப்பட்டார்களோ, இப்போ எங்க அவங்க என்னவா இருக்காங்க? அவ்வளவுதான். அவங்க வேலையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழிசை அவர்கள் பாவம் 2 இடத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க. ஒரு பெண், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண், அவங்களும் பேச்சாற்றல்லாம் மிக்கவர்கள். அந்த அம்மா ஆளுநராக இருந்த அந்த அம்மாவை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க சொல்லி கடைசியில் இன்னைக்கு அவங்க எங்கேயா இருக்கிறாங்க, என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் இவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரையும் எங்கே கொண்டு இறக்கலாம், ஏதாவது ஓட்டுகள் பிரியுமா, இவங்களால ஏதாவது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்றதுக்காக பாஜக இது தொடர்ச்சியாக செய்யுது. அதுல அடுத்த எலியாக மாட்டியவர் யாருன்னா விஜய் அவர்கள் தான். ஆனால் நான் இன்னைக்கு கூட சொல்றேனே, ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே வாதம் என்னன்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறமா அந்த கட்சியே இருக்கா? பாஜக விட்ட அடுத்த எலியா மாட்டிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாஜகவும் திமுகவும் தான் என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக தானே அவர் எதிர்க்கிறாரு. இதெல்லாம் பாஜக எழுதி கொடுத்த வசனங்கள். வசனத்தை சரியா படிக்கிறனா இல்லையா, சரியா டெலிவரி பண்றனா இல்லையா, அதைத்தான் நீங்க பார்க்கணுமே தவிர வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்கக்கூடாது. பழமொழியை சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அந்த மாதிரி இந்த அளவுக்கு பேசுறாரு இல்லையா? அப்படி பேசும் பொழுது இப்போ முருகன் மாநாட்டுல என்ன காணொலி போட்டாங்க? அண்ணா பெரியார் இந்து மக்கள் கட்சியினுடைய காணொலின்னு ஒண்ணு போட்டாங்க. பெரியார் சிலையை உடைச்சாரு, பிள்ளையார் சிலையை உடைச்சாரு, இது பண்ணாரு, அண்ணா அப்படி சொன்னாரு அப்படின்னு, திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு கொள்கையா அவர் யாரை எடுத்திருக்காங்களோ அந்த கொள்கை தலைவர்களை விமர்சிச்சுதான் அந்த வீடியோல போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் ஒரு அறிக்கை இல்ல அதிமுக இருந்து கூட கண்டனம் வந்துச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு கண்டனம் வரல, ஒரு அறிக்கையும் வரல. அப்போ இதை எப்படி பாக்குறது? அந்த மாநாடே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மக்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநாடு அப்படின்னு சொல்லல, அறுபடை வீடு அங்க இருக்கு,
இப்போ நீங்க அறுபடை வீட்டுக்கும் போகணும் அப்படின்னா அவ்வளவு செலவு பண்ணிட்டு போகணும். கண்டிப்பா கண்டிப்பா 6 ஊருக்கு பயணிக்கணும். எல்லாத்தையும் ஒரே இடத்துலயே அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் திரண்டுட்டான். ஆமா. அதுக்கப்புறமா அங்க போய் நம்ம இவங்க பத்திரிகையாளர்கள் நண்பர்கள்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது மாநாடா என்னங்க அப்படின்னா என்னங்கன்னு மக்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ இவங்கள என்ன சொல்லி அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அறுபடை வீடும் இருக்கு வாங்க, அறுபடை வீடும் இருக்கு வாங்க, வந்து ஒரே இடத்துலயே நீங்க வந்து கும்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும், வண்டி வச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. அதுவும் முன்னாடி நாள் ஈவினிங்கே கொண்டு வந்து விட்டுட்டு மீடியால சொல்றாங்க, ஒரு அம்மா எங்களை நேற்று சாயங்காலமே கொண்டு வந்து விட்டாங்க, சரி போய் சாமியை தரிசிக்கலாம்னா கேட்டை மூடிட்டாங்க, இழுத்து மூடிட்டாங்க, நாளைக்கு காலையில தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பதான் அந்த டைம்ல கிரௌடு இருக்கும் அப்படின்றதுனால அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பிரபலமான செய்தி சேனல்ல அவங்க பேசுறாங்க. அப்படிதான் வந்து அது நடந்திருக்கு. அதே மாதிரி நாங்க வந்து உலக சாதனை செய்யறோம், கந்த சஷ்டியை இத்தனை பேர் வந்து பாடுறோம், கின்னஸ் சாதனையில செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கந்த சஷ்டியை போட்ட உடனே அப்படியே சாரசாரையா மக்கள் வெளியில எழுந்து வந்ததை தான் நம்ம நிதர்சனமா பார்த்தோம். இப்படித்தான் அந்த மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் இப்படி உங்களுடைய கொள்கை தலைவரை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்கிறாங்க இல்லையா, அதை பத்தி நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையாவது கொடுத்தாரா? இல்ல, அந்த ஒரு விஷயமும் நீங்க இப்ப விஜய் இதுல அதை எடுத்ததுனால 6 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அதுல 2 தீர்மானங்கள் வந்து அந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பானது. திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கு தீபத்தை ஏத்தணும், திருப்பரங்குன்றம் மலை வந்து கந்தர் மலை தான் அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போ விஜய் அவர்களுடைய கொள்கை என்ன அதுல அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த கருத்தும் கிடையாது. அது தொடர்பாக இஸ்லாமியர்களின் நண்பன் அப்படின்னு திமுக இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அப்ப இந்த விஷயம் இப்ப வந்து ஒரு பிரச்சனையா வந்து பாஜகவினால பேசப்படுகிறது. அந்த விஷயத்துக்கு உங்களுடைய தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. அப்ப உங்களுடைய கருத்து என்ன இப்ப வரைக்கும் ஒன்னும் வரல. அதனால அவருக்கு பாவம் இன்னும் யாரும் எழுதி கொடுக்கல. அவர் மட்டும் என்ன செய்வார்? அதனால எழுதி கொடுக்காம வச்சிருக்கிறதுனால அவரால் எதையும் வந்து வெளிப்படையாக பேச முடியல. இதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மை. அதனால அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் வந்து அரசியலை இந்த மாதிரி புரட்ட போறாரு, திமுக அவரை பார்த்து பயப்படுது, இது எல்லாமே பொய் பிரச்சாரம், இது எல்லாமே ஒரு கற்பிதம். ஒரே விஷயத்த மறுபடியும் சொல்றதுனால ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு மக்கள் நம்புறவங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே நம்ப தகுந்ததாக இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க இஸ்லாமியர்கள்னு சொன்னதுனால சொல்றேன், இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு திறக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க. சாயங்காலத்துல அது நடக்கும். அந்த மாதிரி அந்த நோன்பு இஃப்தார்னு சொல்லுவோம். அதை அந்த இஃப்தார் விருந்துக்கு ஒரு நாள் இவர் ஏற்பாடு செய்யறார். அப்போ எதுவுமே வந்து வேண்டாம், என்னை பத்தி வந்து விளம்பரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தார். அப்படி வரும்பொழுது அவருடைய அந்த தோற்றத்தை பாத்தீங்களா? பார்த்தோம். அதாவது அடுத்த சீனுக்கு எனக்கு என்னங்க காஸ்டியூமு, அந்த படத்துல அப்படி இருந்ததுங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் சேஞ்சா வேணும் எனக்கு, ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி வந்து அந்த காஸ்டியூம் டிசைனர் வந்து பார்த்து செய்வாரோ அந்த மாதிரி தான் நான் உணர்ந்தேனே தவிர மற்றபடி ஆத்மார்த்தமாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்களே கூட சொல்றீங்க இல்லையா, அந்த திருப்பரங்குன்றத்தை வந்து கந்தர் மலைன்னு. அப்போ அதுக்காவது அவர் ஏதாவது பேசியிருக்கணும் இல்லையா? இதுல வேற சில பேர் வந்து போராட்டம் பண்ணாரே, ஆர்ப்பாட்டம் பண்ணாரே, எல்லாம் சரிங்க. ஆனா சட்ட ரீதியாக அங்க என்ன பண்ணியிருக்கீங்க? சட்ட ரீதியாக அந்த மலையை பாதுகாப்பதற்காக 2 தரப்பினருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுட விடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா பாவம் அதை யாருமே எழுதி கொடுக்கலங்க. யார் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, அதாவது அவங்கள சார்ந்தவங்க, அதைத்தான் அவர் வந்து சொல்ல முடியுமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்ப 2026 தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து தான் விஜய் அவர்கள் அரசியல்ல நீடிப்பாரா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா 2026க்கு அப்புறமா இப்படி ஒரு கட்சி இருந்ததா அப்படின்னு நம்ம ஏதாவது வரலாற்று இதுல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். அவரை பார்க்கறதுக்காக இதுக்கு முன்னாடியெல்லாம் ரசிகர்கள் வந்து காத்திருந்திருக்கலாம், இப்போ வந்து தொண்டர்களா வந்து காத்திருக்காங்க. அப்ப அந்த தொண்டர்கள் வந்து அவ்வளவு பேர் கேட்டு முன்னாடி வந்து படுத்தே விட்டானாயாங்கிற மாதிரி சிலர் வந்து உட்காந்துருந்தாங்க, படுத்துட்டாங்க, அவ்வளோ நேரமா காத்திருக்காங்க. ஒரு கையசைச்சிட்டாவது போயிருக்கலாம். எதுவுமே பண்ணாம அவ்வளோ மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு விஜய் அவர்களுடைய கார் வெளியில வருது, போகுது, பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு சிறுவன் வந்து அழுகிறான். இன்னொருத்தர் சேலத்துல இருந்து வந்தவர் அவர் ஆதங்கத்தை பதிவு செஞ்சுட்டு போறாரு. இவருடைய செயல்பாடுகள் ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு செயல்பாடுகள் போல இல்லையே. நீங்க கேட்டதுல ஒரே ஒரு சின்ன மாற்றம்.
தொண்டர்கள் அப்படின்றீங்க, இல்ல அவங்க இன்னும் ரசிகர்களாகத்தான் வந்திருக்கிறாங்க. ரசிகர்களாகத்தான் இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்ல. இப்போ ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறதுனால ஒருவேளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ, ஏன்னா சில இடங்கள்ல வந்து அவர் ரோட் ஷோ வரார், அணிவகுப்பு அப்படின்ற மாதிரி வரார். அதனால பரந்தூருக்கெல்லாம் வந்து நான் போராட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி வரார். அதனால ஒருவேளை பார்க்க முடியுமோ அப்படின்றதுக்காக ரசிக மனநிலையில இருந்து தான் புறப்பட்டு வந்திருக்கிறாங்களே தவிர இதுல வேற எந்த விதமான கொள்கை ரீதியாகவோ கோட்பாடு ரீதியாகவோ ஒரு தொடர்பும் இல்லை. அப்போ இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய மக்களையே இவர் புறக்கணிக்கிறார்னா அப்போ பொதுமக்களை என்ன செய்ய போறார்? உங்க ரசிகர்களுக்கே உங்களால வந்து ஒன்றும் செய்ய முடியலன்னா பொதுமக்கள், அவன் யாருக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருப்பான், அப்போ அவனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய ரசிகர்களுடைய நலனுக்காகவே உங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே. ஒரு நிமிஷம் நின்னு அங்க அவங்கள வந்து பார்த்து நல்லா இருக்கீங்களா, இல்ல கை கொடுங்க, இல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியலையே. அவன் வந்திருக்கிறவன் ஏதோ வெளியிருந்தோ வந்திருப்பாங்க. பஸ்ல வந்தானா, ஆட்டோல வந்தானா, எப்படி வந்தாலும் நமக்கு தெரியல. அந்த மாதிரி வந்திருக்கிறவங்கள கூட உங்களால மனிதாபிமானமாக நடத்த முடியலையே. நம்ம ஔவையார் தான் சொல்லுவாங்க, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அதெல்லாம் படிச்சவங்க. அப்படி படித்த இந்த தமிழ் சமூகத்தில இருந்து உங்களை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் அவ்வளோ அலைமோதி வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க கொடுத்த மதிப்பும் மரியாதையும் என்ன? அதனால நான் மறுபடியும் சொல்றேனே, இவருக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அரசியல்னா என்னன்னே இவருக்கு தெரியாது. உண்மையிலேயே இவர் அரசியல்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இந்நேரம் அந்த ரசிகர்களை இவர் தன்வசப்படுத்தி இருக்கணும். மக்களை வந்து தன்வசப்படுத்தாமல், மக்களினுடைய மனங்கள்ல நீங்க நாற்காலி போட்டு அமராமல் உங்களால முதல்வர் நாற்காலியை பிடிக்கவே முடியாது. அதுதான் வரலாறு. எத்தனை தலைவர்கள் வந்து மக்களினுடைய மனங்கள்ல இடம்பெற்றதுக்கு அப்புறமா தான் வர முடியுது. எத்தனையோ பேர் மக்களினுடைய மனங்கள்ல இடம்பெற்றாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நாற்காலியை அடையறதுல எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு தெரியுமா? இந்த அரசியல் ஏதாவது உங்களுக்கு புரியுமா? இந்த அரசியலுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதாவது உங்களுக்கு தெரியுமா? மக்களை எப்படி அரசியல் படுத்துவது அப்படியாவது உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம நான் என்ன கேட்குறேன், இப்போதானே இந்த கட்சி வந்து முளை விட்டுருக்கு. முளைச்சி இந்த கொஞ்ச நாள்லயே அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள்லாம் அந்த கட்சியை விட்டு பதறி ஓடி வராங்க, திருச்சி வராங்கன்னா அந்த ரசிகர்களை கூட உங்களால தக்க வச்சுக்க முடியலையே. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அறிவு கெட்டத்தனமாக இருக்கிறாங்களா? அவங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாதா? எது வந்து சினிமா, எது வந்து அரசியல், எது வந்து மக்களுக்கான இடம் அப்படின்றது அவங்களுக்கு புரியாதா? இந்த இந்தியா முழுக்க தன்னுடைய பெயருக்கு பின்னாடி சாதியை போடாம இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்போ அவங்களுக்கு முருகன் மாநாட்டுக்கும் போக தெரியும், யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதும் தெரியும். இதெல்லாம் வந்துட்டு முருகனை பார்க்கறதுக்காக வந்த கூட்டமே தவிர அந்த மாநாட்டுக்காக வந்த கூட்டமா அப்படின்னு கேட்டா இல்லை. அதனால இவ்வளவும் தெரிஞ்சுதான் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களையே உங்களால தக்க வச்சுக்க முடியலன்னா ஐ எம் சாரி. அதனால நடிகர் விஜய் அவர்கள் நடிகராகத்தான் தொடர அவர் முயற்சிக்கிறார். நடுவுல யாரோ கொஞ்சம் சில பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி அவரை அரசியல்ல தள்ளி விட்டுருக்காங்க. அதனால 26க்கு அப்புறமா எல்லாருக்கும் அந்த மழை பெஞ்சு முடிச்சதுக்கணும் வானம் வெளுத்துரும் பாருங்க, அந்த இடத்துக்கு வந்துடும். இல்ல பாமக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தாவேக்காவோடு தகவல் கிடைச்சது. இப்போ அதிமுக கதவும் அடைபட்டு விட்டது. ஏன்னா பாஜகவோடு போகும்போது இவர் கொள்கை எதிரின்னு சொல்றாரு, போக முடியாத ஒரு சூழலும் போது பாமகவோடு தாவேக்கா போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. இந்த நேரத்துல பர்த்டே அன்னைக்கு கூட அன்புமணி அவர்கள் வந்து அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அப்ப இந்த கூட்டணி ஒரு அளவுக்கு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு பார்க்கலாமா? அப்ப பாமக தாவேக்கா கூட்டணி உறுதியானா வெற்றி பெறலாம் வாய்ப்பு இருக்கிறதா? பாமக முதல்ல பாஜகவுல இருந்து வெளியில வருமா அப்படின்றது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன் வந்து பாமகவால பாஜகவை விட்டு வெளியில வர முடியல அப்படின்றது மறுபடியும் அமலாக்கத்துறை தான். அதனால அங்க இருந்தே முதல்ல இவங்களால வெளியில வர முடியல. இதுக்கப்புறம் இவங்க அங்க போறாங்களா, இவங்க பாமக வர்றத வந்து தாவேக்கா வந்து ஆதரிக்குமா, இதெல்லாம் அடுத்த கேள்வி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாவேக்காவுக்கு உண்மையிலேயே கொள்கைன்னு ஏதாவது இருக்கா? அவங்க வந்து கோட்பாடுன்னு சொல்லி எதை முன்னிறுத்த போறாங்க? இப்போ திராவிடம்னு தன்னுடைய கட்சியில வந்து பேரா வச்சிருக்கக்கூடிய அதிமுகவே திராவிடத்தை அடகு வச்சிடுச்சு. திராவிடம்னா என்னன்னு கேட்டா பொதுச் செயலாளருக்கே அது தெரியல.
அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இப்போ இவருக்கு தாவேகாவினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதை நோக்கி அவர்கள் தங்களுடைய கட்சியை அரசியலை நகர்த்த போகிறார்கள் எதுவுமே நமக்கு தெரியல. அதனால 26ல் பாஜக, பாமக, தாவேகா எல்லாம் ஒண்ணா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அதை இறக்கி விட்டதே பாஜக தான். என்ன அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சிறுபான்மையினருடைய ஓட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதை பிரிக்கிறதுக்காக ஏற்பாடான அந்த திட்டம் சுத்தமா முடிஞ்சிடும். அதனால வேணா சேராம இருப்பாங்களே தவிர மற்றபடி இங்க கொள்கையோ கோட்பாடோ, முதல்ல விஜய் அவர்களுக்கே அரசியல் பாவம் தெரியாதுங்க. நீங்க சும்மா அவரை போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ரசிகையாக இந்த கேள்வியை நான் ரொம்ப கண்டிக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன் நான் இந்த கேள்வியை. அதனால பாமகவை பொறுத்த வரைக்கும் எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த அன்புமணி அவர்கள் தங்களுடைய பதவியை, எம்பி பதவியை மறுபடியும் இது பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பார்க்குறார். இதில் வேற குடும்ப பிரச்சனை வேற, அதுலேயும் கட்சிக்குள்ள வேற பிரச்சனை. அப்பாவை ஆதரிக்கிறதா அல்லது மகனை ஆதரிக்கிறதா? அப்பாவை ஆதரிக்கக்கூடியவங்களை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் நெஞ்சு வலி அப்படின்னு சில பேர் படுத்துக்கிறாங்க. எவ்வளவுதான் கொடுமையை பாவம் தாங்கிறது. அதுலேயும் அவங்களுடைய திருமதியார் பேசும்போது இவரை போல ஒரு நல்லவர் உண்டா அப்படின்னு பேசுனாங்க பாருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப புல்லரிச்சு போச்சு. எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பொறுமைசாலி அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் புல்லரிச்சிருச்சு. மனைவியெல்லாம் இப்படி பாராட்டணுமே, அப்போ எப்படி நல்லவரா இருந்திருக்காரு, எவ்வளோ பொறுமையா இருந்திருக்காரு அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஒரு அரசியலுக்குள்ள பதவியும் அதிகாரத்தையும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால ஒரு கட்சிக்குள்ளேயே இவ்வளோ கலேபரம் நடக்கும் பொழுது இவரால் எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் தரப்புலையும் பாஜகவால் அனுப்பப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னும் சொல்கிறீங்க. இதுவும் வெளிப்படுதா அப்படிங்கிறத, உண்மையாக இருந்தால் வெளிப்படுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யாரோட கூட்டணி போகிறாங்கங்கிறதையும் பார்க்கலாம். பாமக யாரோட கூட்டணி போகிறாங்க, தந்தை மகன் ஒன்று சேர்றாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.